ஒரு ஆர்கேஆர்பி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சரி, நேற்று சைக்காலஜியில் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் பற்றி படித்தோன்னே அது 3 வகைப்படம்னு நீங்கள் நேற்று சொல்லிட்டீங்க. அதனுடைய டீட்டெயிலில் வந்து 3 வளர்ச்சி நிலைகளை என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் வந்து மொத்தமாக வந்து 3 நிலைகள் இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி நடைமுறை வழக்கு முந்தைய நிலை, நடைமுறை வழக்கு நிலை, நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை, ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், கன்வென்ஷனல் ஸ்டேஜ், போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், அதாவது நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழந்தைய வச்சுக்கோமே, அந்த குழந்தை வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன சின்ன ஜாமான்கள்லாம் வச்சு விளாண்டுட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணி வைப்போம், ஏதாச்சும் எடுத்து தூக்கி போட்டு உடைப்போம், அது மாதிரி தானே பண்ணுவோம். ஆனால் அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தை வந்து அதை உடைக்காமல் ஒரு இடத்துல சேஃப்டியாக போய் வச்சிருச்சு. அப்படி வச்சுச்சுன்னா அது வந்து நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை, அதாவது ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏஜ் ஆக ஆக ஓகே அதை உடைக்கக்கூடாது, சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்ற அந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நடைமுறை வழக்கு நிலை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ற 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஏபின்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோம். ஏன்ற ஸ்டூடெண்ட் வந்து எல்லா பித்தலாட்டமும் பண்ணி எக்ஸாமில் ஜெயிச்சிடறான். பின்ற ஸ்டூடெண்ட் வந்து ஹானஸ்ட்டாக படித்து நல்லா படித்தோம், அவனால் வந்து எக்ஸாமில் ஜெயிக்க முடியல. எக்ஸாம்னு வச்சுக்கோன்னா காம்படிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனால் ஜெயிக்க முடியல. இப்போ வந்து இதுதானே நடக்குது. ஆமாம், இயல்புல அதானே நடக்குது, நம்ம சொசைட்டியில் அப்படி தான் நடக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், நடைமுறை வழக்கு நிலை. இப்போ சூழ்நிலையோடு அது இதாகும். அடுத்தது நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவோம், ராமு சோமு அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவோம். இதில் வந்து சோமு வந்து ஏதோ இடத்துல தப்பு பண்ணிடலாம். சரி, பப்ளிக் பிளேஸில் ஏதோ வந்து பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே வந்து கூட்டிட்டு இந்த தப்பை இவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ராமு என்ன சொல்கிறான், இல்லை அவன் பண்ணவே இல்லை அந்த தப்பை, அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல சொல்கிறான். பட் அவனுக்கு வந்து தெரியும் இவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஃப்ரெண்டை காட்டி கொடுக்காம அந்த இடத்துல அவனுக்கு காப்பாற்றி இது பண்ணுறான். அவங்க அந்த கூட்டு மேலாம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு சொல்கிறான், டேய் நீ பண்ணது தான் தப்பு, அடுத்த வாட்டி இதாட்ட பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். சூப்பர். இந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ இதில் கிடைக்காது. அனுபவம் அதிகமாக மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தன்னோட நண்பனை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். அடுத்தது நண்பன் பண்ணது தப்பு தான், அதை வந்து எடுத்து அவனுக்கு சொல்லணும் அப்படின்றதும் அவன்கிட்ட மைண்டில் இருக்குது. அப்போ வந்து இது வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவங்கள் அதிகமாக தான் இந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சரி, அதே சைக்காலஜியில் நுண்ணறிவுனா என்னன்னு இன்னைக்கு கொஞ்சோண்டு டாபிக் எடுத்துட்டு நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோமா? நுண்ணறிவுனா என்ன? அதாவது இந்த வேர்டே வச்சுக்கோங்களேன், இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து சோதனையை முதல்ல தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பியாஜே கிடையாது. எக்கச்சக்கமாக சயின்டிஸ்ட் இருக்காங்க, பியாஜே, எரிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைக்காலஜியில் சயின்டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து நுண்ணறிவு சோதனையோட தந்தை அப்படின்னு யார் சொல்லுவோம்னா ஆல்பர்ட் பினே அப்படின்றவங்க தான் சொல்லுவோம். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சோதனைகள் அப்படின்லாம் செஞ்சுருக்காரு. அந்த சோதனையோட முடிவில் தான் வந்து ஐக்யூ பற்றி அவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு ஈவு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து ஐக்யூ டெஸ்ட் பண்ணாங்க, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சில இது சொல்லுவாங்கல்ல, ஐக்யூ நாலேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து ஒரு இது வச்சு தான் டெஸ்ட்டு வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த டெஸ்ட் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவயதை வந்து கால வயதால் டிவைட் பண்ணி மல்டிபிள் 100ஓட மல்டிபிள் பண்ணால் அது கிடைக்கும். இப்போ மனவயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100 அப்படி போட்டால் கிடைக்கும். இப்போ மனவயது அப்படின்ற இடத்துல வந்து அது டெஸ்ட் நடக்குது இல்லை,
இப்போ எனக்கு உங்களுக்கு 8 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 8 வயசுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ், ஒரு 5 வயசுலேருந்து எடுத்துக்குவாங்க. 5 வயசுலேருந்து எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு, அப்போ 9, 10 இப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு 6 கொஷின்ஸ், 6 கொஷின் கிட்டே கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க் அப்படின்ற வீதம். 5 கொஷின், மொத்தம் 6 கொஷின் கேட்பாங்க. 6 கொஷினுக்கு 12 மார்க். அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த வயதுக்கான எல்லாத்தையுமே பெற்றிருக்காங்க அப்படின்றது. அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்க்கும்போது 6 கொஷினில் 5 கொஷின் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 5 × 2 10 மார்க் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இதே மாதிரி வந்து மன வயதை கணக்கிடுவாங்க. இப்படி கணக்கிட்டதை இந்த கால வயது வந்து இப்போ 8 வயசுன்னு எடுத்துக்கிட்டோமா, 8 வருஷம் எத்தனை மாதங்கள், எத்தனை வயசு அப்படின்றப்ப 8.25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 8 வயது 3 மாதங்கள் கீழே போடுவாங்க. × 100, 100ஓட மல்டிபிள். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.